உங்கள் மனசு மறத்து விட்டது அல்லது உணர்ச்சியற்று போய்விட்டது என்பதற்கான 8 விதமான அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி சொல்லுவாங்கனாக்கா இமோஷ்னலி நம் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு மறுத்து போச்சு, உணர்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. இந்த மாதிரியான அறிகுறிகள் டிப்ரெஷனுடைய எர்லி ஸ்டேஜஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் ஒரு 8 விதமான அறிகுறிகளை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லது இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கு இருக்கான்றதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 8 அறிகுறிகளோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மனசு மறுத்து போனதற்கான அறிகுறிகளாக இருக்கப்படுது. இந்த அறிகுறிகள் பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையோட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயுமே தொடர்பு கொண்டதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டட் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா மனசுனா என்ன, மனிதர்கள்னால் என்ன, மனிதர்களுடைய குணங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவற்றில் ஏற்படும் நோய்கள் என்ன, ஸோ அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இமோஷனல் நம் சிம்டம்ஸ், அதாவது மனசு மறத்து விட்டது அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரே இடத்துல அமர்ந்திருக்கும் போதோ இல்லை நம்ம படுத்திருக்கும் போதோ கையோ காலோ நமக்கு மறத்து போகுது இல்லையா, அது உடலில் ஏற்படக்கூடிய மறத்து போகுதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மனசும் மறத்து போகும். மனசு மறத்து போகிறதுக்கான அறிகுறியை தான் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, இவங்க ஏற்கனவே இருந்த இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக இப்போ போயிருக்கும். ஏற்கனவே சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக போயிருக்கும். ஏற்கனவே ஒரு நபர்கிட்ட எனக்கு பேச பிடிக்கும், இப்போ எனக்கு சுத்தமாகவே பேச பிடிக்கல. ஏற்கனவே எனக்கு ஒரு புதுசான ஒரு சில விஷயங்கள் பண்ண பிடிக்கும், அந்த விஷயங்கள் எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை. ஏதாவது ஒரு கலைகளில் எனக்கு ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வங்கள் இப்போ எனக்கு சுத்தமாக கிடையாது. அதாவது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஆனிடோனியா அப்படின்னு சொல்லலாம். ஆனிடோனியானாக்கா கடந்த காலத்தில் சந்தோஷம் தந்த விஷயத்தை மேலே எனக்கு இப்போ ஆர்வம் போக மாட்டேங்குது. இதுதான் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. ரெண்டாவது அறிகுறி, சந்தோஷமே வரமாட்டேங்குது. சந்தோஷமே பட முடியலை. அதாவது நான் ஒரு செயல் செய்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்குது, எனக்கு பாராட்டு கிடைக்குது, எல்லோரும் நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படி அப்ரிஷியேட் பண்ணாலுமே, நான் ஜெயித்தாலுமே கூட என்னால் அந்த சந்தோஷத்தை உணர முடியல. அந்த சந்தோஷம் அப்படின்றது தெரியுது, எல்லாம் சொல்கிறாங்க, நீ பரவாயில்ல சூப்பராக பண்ணிட்டேன்றாங்க, நல்லா செஞ்சிட்ருக்கன்றாங்க. ஆனால் எனக்கு சந்தோஷம் மட்டும் வர முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, அதை ஃபீல் பண்ணவே முடியல. ஸோ கான்ட் ஃபீல் ப்ளஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது, சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியாத மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுனாக்கா இது மனசு மறத்து போய்விட்டதற்கான 2வது அறிகுறியாக கருதப்படுது. இப்போ நான் 3வது விஷயம் பற்றி பார்ப்போம். சாப்பாடு சாப்பிட்றேன், இந்த சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட்டே இல்லை. சுவையான உணவு தான் சாப்பிட்றேன், மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க, மற்றவங்களும் என்னோட சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற உணர்வு எனக்கு அந்த உணர்வு டேஸ்ட் உணர்வு வரமாட்டேங்குது. எனக்கு அந்த சாப்பாடு மேலேயே வெறுப்பு ஏற்படுது. சாப்பிடும்போது நாக்குக்கு அந்த சுவையே தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்குது அப்படின்னாக்கா என் மனசு மறத்து போய்விட்டது அல்லது உணர்ச்சியற்று போய்விட்டது மனசு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிறது 4வது விஷயம். இதில் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு எது ஒன்றுமே வேணான்னு தோணுது. வேலை செய்ய பிடிக்க மாட்டேங்குது. பொழுதுபோக்கு போடணும் பிடிக்க மாட்டேங்குது. மற்றவங்களோட ஒரு கலந்து பேசணுமா, மற்றவங்களோட வெளியே போகணுமா, எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதாவது இது நல்லது கெட்டதுன்னெலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயங்கள்லையுமே எனக்கு புது விஷயங்களாகட்டும் இல்லை பழைய விஷயங்களாகட்டும் எது ஒன்றையும் செய்யவே பிடிக்கல, செய்யவே தோணலை. இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுனாக்கா அது இமோஷனலி நம் சிம்டமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 5வது விஷயம் பற்றி பார்ப்போம். 5வது விஷயத்தில் என்ன அப்படின்னாக்கா, இங்கே இன்டிசிசிவ்னு சொல்லக்கூடியது. இன்டிசிசிவ் அப்படின்னாக்கா இங்கே அவரால் என்னென்னா முடிவெடுக்க முடியல. நான் சரியாக பண்ணுறேன்னா இல்லை பண்ணால் நெகட்டிவாக தான் இருக்கும். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நெகட்டிவ் தான் போச்சு, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆச்சு, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்பாக தான் முடிஞ்சது. அதனால் இப்போ இதை பண்ணால் என்ன, அதை பண்ணால் என்ன, எதை பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, எதை பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நடக்கிறது நடக்கட்டும், இப்போ நான் முடிவெடுத்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. இதுதான் அதுதான் பண்ணணுன்ற ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஏதாவது ஒரு முடிவெடுப்போம், ஏதாவது ஒன்று நடக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் 5வது விஷயம். இப்போ 6வது அறிகுறி பார்ப்போம். 6வது அறிகுறி என்னென்னாக்கா குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்தால் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலையுமே இந்த குற்ற உணர்வு வந்துட்டு இருக்கும்.
எல்லா விஷயத்துலையும் குற்றம் வந்துட்டுருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் வந்துட்டுருக்கும், ஒரு லேசினஸ் வந்துட்டுருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், என்னால் தான் இப்படி ஆச்சு, நான் இப்படி இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, நான் இந்த மாதிரி செய்யலைன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு முழு பொறுப்பையும் முழு குற்றத்தையும் தன்மையிலேயே சுமத்திக்கிட்டு அந்த பாரத்தையே சுமந்துக்கிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறது. இதுவும் கூட பார்த்திங்கனாக்கா மனசு மறுத்து போச்சு அல்லது உணர்ச்சிற்று போச்சு அப்படின்றதுக்கான ரொம்ப முக்கியமான அறிகுறியில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து நான் சொல்கிறது 7வது அறிகுறி. 7வது அறிகுறியில் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு பிடிச்சவங்க அல்லது என்னை பிடிச்சவங்க, எனக்கு வேண்டியவங்க, என்னை விரும்புகிறவங்க என்கிட்ட வந்து பேசினா கூட எனக்கு பிடிக்காது, நான் அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். வா வெளியே போகலாம், இல்லை வேண்டாம். என்னோட பேசு, இல்லை எனக்கு பிடிக்கல. வா நம்ம ஏதாவது ஒன்று இதெல்லாம் செய்யலாம், சேர்ந்து செய்யலாம், இல்லை எனக்கு தோணலை. அதாவது என்னை விரும்புகிறவங்க கூட எனக்கு அவங்க மேலே ஒரு விருப்பம் வரமாட்டேங்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பாச உணர்வே வரமாட்டேங்குது. இவங்களுடைய உறவு தான், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்களோட நண்பன் தான், தோழி தான். ஆனால் கூட அவங்க மேலே ஒரு விருப்பமோ ஒரு பாசமோ தோண மாட்டேங்குது. வெறுப்புணர்வு தோணுது, அவாய்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரியான உணர்வு தான் நான் சொல்கிற 7வது உணர்வு. இப்படி இருக்குனாலும் மனசு மறத்து போச்சு, உணர்ச்சிற்று போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது 8வது வகையான அறிகுறி. 8வது வகையான அறிகுறியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குனாக்கா, நாம் வந்து ஏமாற்றப்பட்டுட்டோம், நம்ம வாழ்க்கை வந்து வீணடிக்கப்பட்டுடுச்சு, நாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுட்டோம், மற்றவங்களால் இந்த மாதிரி நமக்கு நடந்து போச்சு, நமக்கு இது மாதிரி ஒன்று ஆகிப்போச்சு, நம்ம வந்து தாக்கப்பட்டிருக்கோம், அஃபெக்ட் ஆகிருக்கோம், அட்டாக் பண்ணப்பட்டிருக்கோம், சீட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விரக்தி மனநிலைக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருந்தாலும் இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா மனசு வந்து மறத்து போச்சு அல்லது உணர்ச்சியற்று போச்சு அப்படின்றதுக்கான முக்கியமான 8 அறிகுறிகளை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 8 அறிகுறிகள் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது உங்கள் வாழ்வியலோடு எப்படி தொடர்புடையது அப்படின்றத வச்சு தான் இந்த 8 அறிகுறியில் வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்தியிருக்கேன். இது சம்மந்தப்பட்ட நிறைய ரிசர்ச்சஸ்லாம் இருக்குது. இமோஷனலி நம் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இமோஷனலி நம் சிம்டம்ஸ் மனசு மறத்து விட்டதற்கான அறிகுறிகள் எதில் ஏற்படும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ரெஷனில் ஏற்படும். டிப்ரெஷன் வர்றதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜஸில் ஏற்படும். இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டிப்ரெஷனாக மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனச்சோர்வாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அறிகுறிகள் முதல்ல இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை உடனடியாக இதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் சிகிச்சை பெற வேண்டியதோ அல்லது மனநல ஆலோசனைகள் வர வேண்டியதோ மனநல சிகிச்சைகள் பெற வேண்டியதோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதை நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதில் எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது, இல்லை இதே மாதிரியான அறிகுறிகள் உள்ள உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ யார் இருக்காங்கன்றதை பாருங்கள். அந்த நம்பர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்படியாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.